எல்லாம் வல்ல அண்ணாமலை பெருமானுடைய மிக சிறப்பு வாய்ந்த ஒரு சிவலிங்கம் ஈசான சிவலிங்கம். மயான பூமியில இருந்து தோங்குகிற ஒரு சிவலிங்கம். சுவாமிக்கு ஈசானன் என்ற பெயர் உண்டு. இந்த கிரிவலத்தினுடைய முதல் தரிசனமாக ஈசான லிங்கம், குபேரலிங்கம், அடுத்தது ஈசான லிங்கம் தரிசனம் செய்துவிட்டு தொடர்ந்து இந்த அமாவாசை நாளில் கிரிவலம் வர்றது மிக மிக சிறப்பு. சித்தர்கள் வலம் வரக்கூடிய நாள் அமாவாசை. அப்பேற்பட்ட இந்த அமாவாசையில் அடியார்கள் புடைசூழ உலக நன்மைக்காகவும் சித்தர்களுடைய அருளை பெறுவதற்காகவும் நாம் கிரிவலம் செய்ய வேண்டும் என்று சொல்லி எல்லோரையும் அழைத்து அண்ணாமலையானுடைய அருளை பெறுமாறு வேண்டுகிறோம். சிவனே போற்றி, கழகத்திரளே போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி. ஓம் நம சிவாய. சூடும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவ நெறி அளிக்கும் வாதவூர் என்போன் திருவாசகம் என்னும் தேன். எல்லாம் வல்ல அண்ணாமலை பெருமானுடைய பேரருள் கருணையினாலே இன்றைய நாள் ஒரு புண்ணிய திருநாள், நல்ல நாள், சிறந்த பொன்னாள். உலகத்தார்களுக்கு பௌர்ணமி கிரிவலம். ஆனால் சித்தர்கள், ஞானிகள், அடியார்களுக்கு அமாவாசை அன்னைக்கு கிரிவலம் வரணும்னு அருணாச்சல புராணம் சொல்லுகிறது. அது இன்னைக்கு போதாயன அமாவாசை, மிக சிறப்பு வாய்ந்த அமாவாசை. ராத்திரி 7:30 மணிக்கு துவங்கி நாளைக்கு 5 மணிக்கு முடியுது. அப்பேற்பட்ட அமாவாசையில சித்தர்கள் வலம் வரக்கூடிய இந்த அமாவாசையில இந்த அண்ணாமலை ஞான தபோதரனை வா என்று அழைக்கும் அண்ணாமலையில இத்தனை அடியார் பெருமக்கள் புடைசூழ கிரிவலம் வந்தால் நினைத்த காரியம் கைகூடும். சித்தர்களுடைய பரிபூர்ண அருள் இன்னைக்கு இரவு கிடைக்கும். அப்பேற்பட்ட போதாயன அமாவாசையில இந்த கிரிவலம் வர்றது பெரிய விசேஷம். அதனால அடியார்கள் எல்லாரும் கிரிவலம் வந்து சித்தர்கள் வழிபட்ட இந்த அமாவாசையில நாளைக்கு அமெரிக்காவில் சூரிய கிரகணம், இந்தியாவில் கிடையாது. அப்பேற்பட்ட இந்த போதாயன அமாவாசையில அண்ணாமலையாருடைய பாதத்தை பணிந்து சித்தர்களே கிரிவலமாக வரக்கூடிய ஒரு நேரம் இந்த நேரம். அப்பேற்பட்ட சித்தர்களுடைய அருளை பெறக்கூடிய இந்த நாள் மிக புண்ணியமான ஒரு நாள் என்று சொல்லி அன்பர்கள் எல்லோரும் அண்ணாமலையானை போற்றி கிரிவலம் வந்து திருவருள் பெறுவோம். ஜென்ம சாபங்களை நீக்குவோம். மறு ஜென்மம் வாராது அண்ணாமலையான் திருவடியை எல்லோரும் சென்று அடைவோம் என்று சொல்லி உலக நன்மைக்காக கிரிவலத்தை நாங்கள் தொங்குகிறோம். திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. சிவாய வாழ்க நாதன் ஏகன் அநேகன் அடி வாழ்க. போயிட்டேன். உலகி சம்பர்தனாம்னு நம்முடைய ஜாதகம் எழுதுகிற பொழுது ஒரு ஸ்லோகம் எழுதுகிறார்கள். ஒரு பதவியும் பூர்வ புண்ணியமும் கிடைக்கிறதுக்கு எப்படியோ தவம் பண்ணிருக்கணும். அதுல நம்முடைய முத்துத்தாண்டவர் சொல்லுவார், எந்நேரமும் உங்கள் சன்னதியிலே இருக்கின்ற சங்கீத ஞானமும் இசை ஞானமும் நிறைய தேவாரங்களை மனப்பாடம் பண்ணணும். அதுல மரண முறையில நிறைய படிக்கணும். மரண முறையில அதிகமா பாருங்க. நம்ம
ஏதோ ஏனோ தானோ இந்த பாட திட்டத்தை இது ஒரு திட்டமா இருந்தாலும் கூட நீங்க நிறைய பாராயணம் பண்ணணும். அதே மாதிரி இடைநிறுத்தம் பண்ணக்கூடாது. இல்ல வரல நான் பழையபடி நான் போறேன் அப்படின்னு போகக்கூடாது. அது உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு சொல்றேன். இதுல ஸ்திரத்தன்மையா நிலைச்சு நிக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். இன்னைக்கு பெரிய பெரிய படி படிச்சவங்க வெறும் 10,000 சம்பளத்துக்கு போய் நீங்க வேலை செய்யலாம் ஐடி ஃபீல்ட்ல. ஆனா நீங்க குறுக்களா இருக்கிறவங்க, ஓதுவா முத்தியா இருக்கிறவங்க நல்லா சௌக்கியமா நீங்க வெளிநாடுகள்ல சிங்கப்பூர் மற்ற மலேசியா போன்ற நாடுகள்ல நீங்க சௌக்கியமா இருக்காங்க. அதனால நீங்க எல்லாம் நல்லா படிக்கணும். நம்ம ஓதுவா முத்தி குருநாதரை நல்லபடியா படம்